இந்த திருப்பதி சாமிக்கு எத்தனை தடவை மாமா வேலை பார்த்திருப்ப? போடடே, முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும்டா. இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லடா. ஏய் போடா போடா. ஏய் சும்மா போய் மாமான். நோ நோ வேணாம் வேணாம். ரிலாக்ஸ். அடிங்க எவன நம்ம மாமான்னு சொன்னது? ஹலோ மாமா. ஏய் அடிங்க எவன நம்ம மாமான்னு சொன்னது? எவன அவன்? ஏய் என்னப்பா மாதிரி தண்ணி வச்சு வாங்க. எவன மாமான்னு சொன்னது? சரி நாளைக்கு தண்ணி வச்சு கூட நம்மள எவன நம்ம மாமான்னு சொன்னது? எவன அவன்? என்ன பார்த்தாலும் மாமான்னு சொன்னது? விஜய் போன பேச்சு மாமா. டேய் உர்ரா 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 டேய் உர்ரா. சரி வா வா போங்க. டேய் காது ஏன்டா சும்மா இருக்கு? வா சாரி பாஸ். வர சரி. மாஸ்டர் கண்ட்ரோல் காலிங் இன்ஸ்பெக்டர் ராம் சார். ரிசீவிங் கண்ட்ரோல் சொல்லுங்க. முட்டுக்காடு குட்டையில ஒரு டெட் பாடி கிடக்குது சார். நீங்க இமீடியட்டா அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னு பாருங்க சார். ஓவர். ரிசீவ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல். நான் இமீடியட்டா இங்க போறேன். தேங்க்யூ. ஓவர். ஐயோ யாருன்னே தெரியலையே. ஏப்பா டைரக்டர் நாளைக்கு ஷூட்டிங் வைப்பாரு. ஏப்பா நாளைக்கு ஷூட்டிங் வைப்பாரா? ஏதோ கேக்குறா சொல்லியா? கண்டிப்பா வைப்பாரு. ஹலோ ஹலோ அஸ்வின், என்ன கொஞ்சம் நம்ப. நீ கிளிங்கன்னு சித்திரவதை பண்றானுங்க. யாரோ என்னமா சும்மா சும்மா போனா பண்ணிக்கிட்ட? இப்பதான் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்கேன். எவன் கடத்தானோ அவங்க கூட ஓடிப்போ. தொந்தரவு பண்ணாத. போன வை. பார்த்து எனக்கு ரொம்ப நீ வேற பயமா டாமா போயிட்டு தெரியுறா. ஏமா என்ன ஆள விடுமா. இந்த மேட்டர் பண்றதெல்லாம் ஒத்துறாதமா. இப்படி உனக்கு புரிய வைக்கிறதே தெரியலையே. பெரிய இம்சையாப்பா இவளோட. ஐயோ டைரக்டர் இத பாருங்கப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நாம எடுக்கிற படம் ரொம்ப லோ பட்ஜெட். தெரியுது சார். உங்களை வச்சு தானே சொல்றீங்க சார். செல்போன் கேமரா படம் எடுப்பீங்களா? பேச கூடாதுப்பா. நக்கல் தானே வேணாங்கிறது. நாளைக்கு எடுக்க போற சீன் என்ன தெரியுமா? ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி வில்லன். அந்த வில்லன் பண்ணையாரு அங்க கண்ணி வடி வைக்கிறான். அதுல ஹீரோவுக்கு கால் கட் ஆயிடுச்சு. கரெக்ட், அதேதான். உடனே ஹீரோயின் அப்படியே அம்மன் சிலை கிட்ட போய் நெஞ்சுருகி கண்ணீர் மல்க ஒரு பாட்டு பாடுறான். காலை கொடுங்க காலை கொடுங்க. இப்ப என்ன சொன்ன? காலை கொடுங்க காலை கொடுங்க. அதே பல்லவியா தம்பி, நாளைக்கு தான் நான் உன் முழு திறமையை பார்க்க போறேன். நீ என்ன பண்ற? நேர லொகேஷனுக்கு போய் அந்த பாம் பார்ட்டி கொண்டு போய் அங்க பாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், இவன் கிட்ட சொல்லிட்டீங்களே, எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் பாம்ப கொண்டு போய் கரெக்டா வச்சிருவான். எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் அவன் அசிஸ்டன்டா வச்சிருக்கான். நான் எத்தனை படம் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா? அந்த படம் நீ பாத்துருக்கியா? அதுல எத்தனை 100 டேஸ் படம் தெரியுமா? எத்தனை சிலூர் படம் தெரியுமா? ரெடி ஸ்டார்ட் கட். இத நாளைக்கு சொல்லுங்க சார். நாளைக்கு தான் ஷூட்டிங். கடவுளே, லைன் கிடைக்கணுமே. ஹலோ எபர்மா. நீ வா நிக்கலு காதுன்னு ஒரு ராமாயணத்தை ஆரம்பிக்காத. திடீர்னு குண்டு தூக்கி போடாத. போன வைமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எப்படியாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ வேற எனக்கு ஒண்ணும் புரியல. எப்ப பாரு செல்ல காதுல வச்சிரு, பாக்கெட்ல வைப்பா. மாப்ள, இது உனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல சந்தர்ப்பம். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட, நீ எங்கேயோ போய்டுவ. நீ மட்டும் இல்ல, நானும் தான். ஆமா, பாம எங்க பிடிப்ப? பாம நான் பிடிக்கிறேன். நீ மார்க்கெட் செட்ட பாரு. என்ன மார்க்கெட் செட்? இதா பட்ஜெட் படல. நான் போய் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு வரேன். போதா தள்ளு. அது அந்த வேலையை பாரு. ஆமா, நாம எதிர்ப்ப தெரிவிக்கணும்னா வெடிகுண்டு வச்சேதான் ஆகணும். டேய், வெடிகுண்டு வைக்கிறது முக்கியம் இல்லடா, அது வெடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும். கரெக்ட்டா சொன்னடா மாமா. வெடிகுண்டா குண்டு வச்சிரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் சார். ஆமா சார். யார் சார் நீங்க? உளவுத்துறையா? இல்ல, கலைத்துறை. ஓஹோ. நாளைக்கு எடுக்க போற சீன்ல குண்டு வெடிக்கிற காட்சி. அது உங்ககிட்ட இருக்கும்போது அதையே சினிமாக்கு யூஸ் பண்ண கூடாது. ஓகே மாமா. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வேற ஆள பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நாங்க தரோம் சார். ஆனா எடுக்க போற சீனை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் எடுக்கணும். உங்களுக்காக கதையெல்லாம் மாத்த முடியாது. வேணா மார்க்கெட்ல வச்சுக்கலாம். ஓகே சார், வச்சிருவோம் சார்.
சார் எஸ் மேடம். 30-32 வயசுல காணாம போனவங்க லிஸ்ட நீங்க எடுங்க. ஓகே மேடம். பாடியோட சட்டையில இருக்கிற டெய்லர் காலர் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிங்க. ஓகே இது மேடம். பட்ஜெட் படம்னு எத்தனை தடவை சொல்றது? எதுக்கு இத்தனை கடைங்க? ஐயா இது நம்ம போட்ட கடையில சார். நம்ம ஷூட்டிங் நடத்துறோம்னு அவங்களே கொண்டாந்து போட்டு வியாபாரத்தை பண்றாங்க. படத்துக்கே நான் என்ன வியாபாரத்துக்காக. பண்றது? சரி ஏமா டைரக்டர் பார்த்தா விஷ் பண்ண மாட்டியா? வணக்கம் ஆ, அந்த மரியாதை இருக்கட்டும். வில்லன் எங்கப்பா? தம்பி ரெடி பண்ணிட்டார் சார். மாமா நீங்க சொன்ன மாதிரி தம்பி சிக்கனமா ரெடி பண்ணிட்டார் சார். வெரி குட். சார் ஒரே ஒரு தடவை மானிட்டர் பாத்துலாம் சார். அது மானிட்டர். எதுக்கு மானிட்டர்? மானிட்டர்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணும், டேக்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணுமா? நோ. நான் ஆக்ஷன். இல்லையா? முதல்ல எடுத்து விட்டு கிளம்புங்கடா. எடுங்க எடுங்க பணம் எடுக்காத. எடுங்க. இப்ப மகன் தெரியுது. பணம் எடுத்துட்டா. ஓகே. நான் பணத்தை வாங்கிட்டியா? டேய், நான் பாம்பு வைக்க சொன்னேன். அதுக்காக ஒரிஜினல் பாம்பையா தம்பி வைக்கிறது? கிட்ட எதை சொன்னாலும் தம்பி லைவா தான் செய்யும். லைவா தான் செய்வான். ஏற்கனவே 10 பேர் லைவா க்ளோஸ் பண்ணிட்டான். நம்மள வேற இப்படி லைவா நிக்க வச்சுட்டான். ஏண்டா இனிமே நான் எப்படா பட்ஜெட்ல படம் எடுப்பேன்? அதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன் சார் மானிட்டர் பார்க்கலாம் சார் மானிட்டர் பார்க்கலாம் சார் சொன்னேன். எங்கடா அவன்? அவன் எஸ் ஆயிட்டான். அவன் எஸ் ஆயிட்டான். இப்ப நான் அவனை டெஸ்ட் வாங்குறேன். அவனை வேலை செய்யலாம் போடா. நம்மளை இங்கே சேர்த்துட்டானே. கொடுங்க. இது என் பையன் காதர் தான் மேடம். கடைசியா காதர் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? கோபிங்கிற அவரோட ஃப்ரெண்டோட தான் கடைசியா போனா மேடம். அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் குட்டி கார்டு கொடுத்தால, அந்த வீணா போனா கூட போய் பார்க்க சொன்னா, தண்ணியில மறந்து போயிடுச்சே. இவனை இங்கே கழட்டி விடணுமே. ஏன் 2 மணிக்கு வெளில போவியா இங்கே இருப்பியா? 2 மணிக்கா? நான் எங்கேயே இருப்பேன். என்னையே கைட்டு விடலான்னு பிளான் பண்றியா? வேற ஒரு டைரக்டர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கிறேன்பா. அவரு இன்னைக்கு போன் பண்ண சொல்லிக்கிறாரு. ஏப்பா உங்க செல்போனை கொஞ்சம் கூட என்ன சொல்றான்னு கேட்டு சொல்றேன். இந்தா. ஆ. ஏதோ துட்டுக்கு அடிபடுறான் போல இருக்க. இவனை இப்பயே கழட்டி விடணுமே. நான் சொன்ன அதே பையன் தான். கூட்டின்னு வரட்டுமா? பாக்கலான்றீங்களா? சரியா? ஓகே. அப்பாடா. என்ன சொன்னாரு? அவர்கிட்ட பேசிட்டேன். அவருக்கு ஏதோ சின்ன வேலை தான். ஒரு 2 நாள் அந்த பக்கம் வரவானான்றார். அப்படியா? சரிப்பா. சரிப்பா அப்புறம் போலாம்ல. நான் வரேன். அளவுடு. தம்பி, சொல்லுங்க இந்த சார். படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் செகண்ட் ஹீரோ. ஓகே சார். டைரக்டர் அம்மாவோட முதல்ல பார்த்துட்டு மூஞ்சி நல்லா இல்ல அப்படி இப்படி வேண்டாம் நாங்க. நாங்க எல்லாம் சொல்லி ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டோம். இப்ப அவங்க ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது சரி, ஏதாவது கில்மா வச்சிருக்கீங்களா? என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. என்ன தம்பி, குடும்ப கஷ்டத்துக்கு சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லையே. கஷ்டப்பட்டா தானே சினிமாவில் முன்னேற முடியும். அது சரி, போய் நாடகம் கிடத்த நடிச்சு முன்னேறுங்க போங்க. நெக்ஸ்ட். ம்? வந்துட்டாங்க சினிமாவோட நடிக்கிறதுக்கு வெறுங்கைய வீசிக்கிட்டு. நீ எல்லாம் ஆனா உனாதான் போ. ஹோட்டல்ல போய் அண்டாவை கடை கடன் உருட்டிக்கிட்டு. அப்புறம் தம்பி, உங்க பேரு? மருது பாண்டி சார். ஊரு? மதுரை. மதுரையா? அட நம்ம ஊருக்கார பயிலுங்கப்பா. ஆமா, மதுரையில இருந்து வர்றவங்க கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் எடிட்டிங் வருவாங்க. நீங்க மட்டும் நடிக்க வந்திருக்கீங்க. என்ன பொதுவாவே எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். என்ன பழமொழி? மதுரையை சுத்தன கழுத ஊரை விட்டு போகாதுன்னு. ஓஹோ, இந்த கழுதை மட்டும் இங்கே வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா போச்சு. அப்பா என்ன பண்றாரு? அப்பா விவசாயம் பண்றாரு சார் ஊர்ல. எத்தனை ஏக்கரு? தோட்டம் தோறம் எல்லாம் வித்தா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் தேரும் சார். இந்த மாதிரி தான் சொல்லணும். சினிமாவோட நடிக்க வர்றவங்க இந்த மாதிரி தான் சொல்லணும். அம்மா என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? நகை நட்டு எவ்வளவு தேரும்? அது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேரும் சார். இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து நீதாயா நல்ல செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி தம்பி, எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு இப்ப? இப்ப எதுவும் எடுத்துட்டு வரலையே சார். என்னையா காலை வாரிட்ட? அப்ப எப்பதான் எடுத்துக்கிட்டு வருவ? ஊருக்கு போன் பண்ணா அப்பா எடுத்துட்டு வந்துருவாரு சார். அப்பா எடுத்துட்டு வருவாரா? எடுத்துட்டு அப்ப வருவாரு. உடனே அப்பாவுக்கு நீ போன் பண்ணு. பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடு. வர்ற வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோ ஆயிடு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ நம்ம ஊருக்காரப்ப. மதுரை மதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கவலையே படாதய்யா. பணத்தை கொட்டா, பணத்தை கொட்டா. அப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்துடுறேன் அட, சார். காலையில ஷூட்டிங் சாயந்தரம் ரிலீஸ் போ. நெக்ஸ்ட். தம்பி, உங்க ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தா Okay, sir. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, sir. நீங்களே சினிமாவில் நடிக்க போறீங்களா? இல்ல சார், ஆர்ட் பிலிம் நடிக்கலாம்னு வந்து. ஆர்ட் பிலிமா? எங்க கிட்டே ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படியா, sir? 40 இடத்துல கட்ட போறோம். ரொம்ப பெரிய ஆள் போல. போல தேரணும். ஆமா, பெரிய ஆடு. இந்த மேடம் வந்துட்டாங்களே. வாங்க மேடம். மேடம், இது சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க மாடலா வந்திருக்காரு. ஆமா மேடம். ரிமூவ் ஷர்ட் அண்ட் பேண்ட். என்னது Dress-ஆ கேட்டனமா? என்ன ஆடு சார் இது?
எல்லாருக்கும் உபயோகப்படுற ஆடுதான். வெயில் காலம் பாருங்க. ஓ பவுடர் சம்பந்தப்பட்ட ஆடா? நோ நோ இட்ஸ் ரவுண்ட் கார்ட். ரவுண்ட் கார்டா? என்ன புரியலையா? ரவுண்ட் கார்டுனா அப்படின்னா படை சொரிசரங்கு சம்பந்தப்பட்ட ஆடு எடுக்க போறோம்னு மேடம் சொல்றாங்க. ஐயோ சொரி வந்தாடா, நான் அடிக்க மாட்டேன் சார். இந்த பாருங்க மேடம், வர்றவங்க கிட்ட எல்லாம் சொரிசரங்கு படை அது இதுனா எல்லாருமே ஓடி போயிருவாங்க. அப்புறம் நமக்கு காசு சேராது. உங்களுக்கு தெரிஞ்சவே உட்கார்ந்திருக்கேன். நீங்க கம்முன்னு இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. வாங்க. உள்ள வாங்க. குட்டி தெரியாம நடிக்கிறாளே. அஸ்வின் உங்க ரெஸ்யூமை பார்த்தோம். we are satisfied. போட்டோஸ் இருக்கா உங்ககிட்ட? போட்டோஸா? போட்டோஸ் எதுக்கு? ஆடு எடுக்கட்ட ஆடா? நோ 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 நோ, ஐ அம் நாட் an actor, I am a director. ஏன் அஸ்வின் பார்க்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நடிக்கலாமே. நானு டைரக்டர் ஆனு மேடம். தம்பி, டைரக்டர் ஆயிட்டு ஹீரோ ஆகிறது ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது நம்ம சேரன், நம்ம இந்த எஸ் சூர்யா மாதிரி. இன்னொன்னு இருக்கு, ஹீரோ ஆயிட்டு டைரக்டர் ஆகிறது இன்னொரு ஸ்டைல். சிம்பு, அர்ஜுன் மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, ஹீரோ ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு டைரக்டர் மாதிரி இருக்க. பண்றேன் சார். அம்மா பண்றேன்ட்டாரு. வெரி குட். உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. ஆனா இது கொஞ்சம் செலவாகுமே. ஐயோ, அதாவது இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 20,000 இருக்கு. 20 ரொம்ப கம்மி. ஓகே, அத கொடுங்க. அப்புறம் ஸ்டெப்பா வாங்கிக்கிறோம். என்ன ஆடுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இந்த ஆடு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எங்கேயோ போயிருவீங்க. பழைய பரேஞ்சுக்கு வந்துருவீங்க. தேங்க்யூ மேடம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. எங்க மேடத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. இவன் வேற